கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் பட்டப்பகலில் பெண்ணிடம் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன். இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் யாருங்கிற விவரம் கண்டறியப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி ஜக்கப்ப நகர் 3வது தெரு பகுதியில் வசித்து வருபவர் கலைச்செல்வி. இவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது பேர குழந்தைகளை வழக்கமாக பள்ளிக்கு அனுப்புவதற்காக அழைத்து சென்று மெயின் ரோட்டில் உள்ள பள்ளி வாகனத்தில் ஏற்றிவிட்டு மீண்டும் வீடு திருப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் கலைச்செல்வியின் கழுத்தில் இருந்த செயினை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தார். பின்னர் கலைச்செல்வி கூச்சலிட்டவாறு அந்த வாகனத்தை பின்தொடர்ந்தார். ஆனால் அவரை பிடிக்க முடியவில்லை. மேலும் அந்த பகுதியில் தேடிய பொழுது இவர் அணிந்திருந்த செயினில் ஒரு துண்டு, அதாவது ஒரு சவரன் மட்டும் கீழே விழுந்துள்ளது. மேலும் அந்த மர்ம நபர் 1.5 சவரன் கொண்ட தங்க நகையை ஒரு பகுதியை பறித்து கொண்டு சென்றது தெரிய வந்தது. இது குறித்து கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பின்தொடர்ந்து சென்றனர். அப்பொழுது ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லும் சாலையில் உள்ள குருவிநாயனப்பள்ளி என்னும் பகுதியில் அந்த நபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் பகுதியை சேர்ந்த ஜெகதீஸ்வர சுதர்சனகுமார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த ஒரு சவரன் தங்க நகையை மீட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.